Daily. Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தின் சார்பில் பள்ளி மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணியை துணை வட்டாட்சியர் வேணுகோபால் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இப்பேரணி வாக்களிப்பதின் அவசியம் குறித்து பள்ளி மாணவர்களின் முழக்கத்தோடு வட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடங்கி பஜார் வீதி வழியாக சென்று பேருந்து நிலையத்தில் நிறைவு பெற்றது. கோவையில் 15வது தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து துவங்கிய பேரணியை வட்டாட்சியர் மேரி வினிதா கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் கைகளில் பதாகைகளை ஏந்தி பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேரணியாக சென்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவை முன்னிட்டு நகர் போக்குவரத்து காவல்துறை சார்பில் போலீசார் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்ட இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை ASP மதிவாணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் கலைச்செல்வி, தாலுகா காவல் ஆய்வாளர் முத்துலட்சுமி உள்ளிட்ட போலீசார், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு பொன்னேரியில் வருவாய்த்துறை ஊழியர்கள், கல்லூரி மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை சார் ஆட்சியர் தொடக்கி வைத்து மாணவர்களுடன் பேரணியில் பங்கேற்றார். கரூர் மாநகராட்சியில் கருப்பாயி கோயில் தெரு இறக்கம் அமராவதி ஆற்று பகுதியில் நெகிழி கழிவுகள் சேகரிக்கும் பணியினை கரூர் மாநகராட்சி மேயர் கவிதா கணேசன் இன்று காலை தொடக்கி வைத்தார். இதில் மாநகராட்சி துணை மேயர் தாரணி சரவணன், மாநகராட்சி ஆணையர் சுதா, மாநகராட்சியின் மண்டல குழு தலைவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு தூய்மை பணியில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த கடம்பாடி ஊராட்சிக்குட்பட்ட சாலை ஓரங்களில் இருந்த சுமார் 2000க்கும் மேற்பட்ட மரங்களை மர்ம நபர்கள் வெட்டியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தொடர்ந்து மரங்களை பொக்லைன் இயந்திரம் மூலம் வெட்டிய நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசிற்கும் கடம்பாடி கிராம மக்கள் கோரிக்கை வைத்து பேட்டியளித்துள்ளனர். 2000 மரங்கள் நாங்கள் 2006ஆம் ஆண்டு நாங்கள் வைத்தோம். அந்த மரங்களை தற்போது யாரோ அடையாளம் தெரியாத நபர்களும் அடையாளம் தெரிந்த நபர்களுங்க சில வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து JCB வச்சு ஆட்களை வைத்து மற்றும் மரம் இருக்கும் ஆட்களை வைத்து மரத்தை திருடி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 1000 மரங்களை இங்கே கீழே சாய்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் உயிருடன் உள்ள மரங்கள் சாய்க்கப்பட்டுள்ளது. தேக்க மரம், மாமரம் மற்றும் பென்சில் மரம், தென்னை மரம், பனைமரம். இப்போ பனைமரம் ஒரு 50 மரம் தான் அந்த மரத்தை காணாங்க. எல்லா மரத்தையும் சேர்த்து அறுத்து கீழே தள்ளி சாட்சி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 மரம் தேக்கு மரங்களை திருடப்பட்டிருக்குதுங்க. இந்த 2 நாளா 3 நாளா எங்களுக்கு தெரியல. இன்னைக்கு நாங்கள் காலைல தகவல் ஊர் மக்கள் மூலியமா தகவல் கிடைச்சிது. உடனடியாக VOக்கு RIக்கு தகவல் கொடுத்துருக்குறோம். இது சம்பந்தம் மாமல்லபுரம் காவல் நிலையத்தில் புகார் செய்யப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பு இந்திய தேர்தல் ஆணையத்தின் 15வது வாக்காளர் தின விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணிக்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட போச்சம்பள்ளி வட்டாட்சியர் சத்யா கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தார். வேலூர் கோட்டை காந்தி சிலையின் அருகில் 15வது தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு வாக்காளர் விழிப்புணர்வு ஊர்வலத்தை ஆட்சியர் சுப்புலட்சுமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். பின்னர் ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் சுப்புலட்சுமி பல்வேறு வாக்காளர்கள் போட்டிகளில் வென்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பலமுறை வாக்களித்த மூத்த வாக்காளர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவித்து பாராட்டினார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாம் தமிழர் கட்சியினர் பாட்டு பாடி ஆட்டம் போட்டு நூதன முறையில் வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டனர். திமுகவை விமர்சனம் செய்து வாகனத்தில் செல்வோரிடம் மைக் சின்னத்தில் வாக்களிக்கும்படி நூதன முறையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மொழிப்போர் தியாகிகளின் நினைவு தினத்தை முன்னிட்டு ஈரோடு தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் சு. முத்துசாமி மொழிப்போர் தியாகிகளின் திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். உடன் கழக, மாநில, மாவட்ட, மாநகர பகுதி கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ரங்கசாமி குளம் அருகே 2 நாட்களாக கிணற்றில் தவறி விழுந்த மாட்டை 2 மணி நேரம் போராடி தீயணைப்பு துறை வீரர்கள் மீட்டனர்.
இதனால் மேலும் விபத்துகள் ஏற்படும் அபாயம் இருப்பதால் ஆள் நடமாட்டம் இல்லாமல் கேட்பாரற்று இருக்கும் கிணற்றை முற்றிலுமாக மூட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் புத்தக கண்காட்சியில் கரு பழனியப்பன் பேசியது குறித்தும் RSS நிர்வாகி தாக்கப்பட்டதற்கு நடவடிக்கை எடுக்க கோரியும் பாஜக இந்து முன்னணி நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கரு பழனியப்பன் பேசிய கருத்துக்கு சட்ட ரீதியான வழக்கு தொடரப்படும் எனவும் RSS நிர்வாகி தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து தனியாக காவல்துறையில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது என பாஜக மாவட்ட தலைவர் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்துள்ளார். கோர்ட்டுடைய தீர்ப்பை அவமதிக்கும் விதமாக நேற்றைய தினம் பேச்சாளர் திரு கரு பழனியப்பன் அவர்கள் ஒரு RSS அமைப்பை பற்றி ஒரு அவதூறான கருத்தை பரப்பியுள்ளார். அதை கண்டித்து அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பொறுப்பாளரிடம் வேண்டுகோள் விடுக்க சென்ற RSS நிர்வாகி மீது கொலைவெறி தாக்குதல் நடத்த முயற்சித்ததையும் கண்டித்தும் இந்த புத்தக கண்காட்சி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாகும். வரும் தலைமுறை அனைவருமே புத்தகம் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய திருப்பூரிலே ஒரு தனிப்பட்ட ஒரு அரசியல் கட்சியினுடைய பின்னணியில் இயங்குகின்ற ஒரு அமைப்பானது தன்னுடைய கருத்துக்களை விஷமத்தனமாக பொய் கருத்துக்களை பொதுவெளியில் வெளியிடுவதை கண்டிப்பாக தடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியாளர் அவரிடம் ஒரு மனு தருவதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இங்கு வந்திருக்கின்றோம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் விவசாயிகளுக்கான ரசாயன மருந்துகள் இல்லாமல் மரபுவழி கால்நடை வளர்ப்பு குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கம் தஞ்சை கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் முன்னாள் பேராசிரியர் புண்ணியமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்திற்கு செல்ல இருந்த பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மை அணியைச் சேர்ந்த வேலூர் இப்ராஹிம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டது உள்ளிட்டவைகளை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியினர் நகர தலைவர் சவுந்தரபாண்டி தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த திடீர் ஆர்ப்பாட்டத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.